கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். நல்லா கிளியரா பார்த்தா ஓகே. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் கண்ணாடி தயாரிப்பு ஆலையான செயின்ட் கோபைனில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு நடத்தினதுக்கு அப்புறமா இப்போ அந்த ஆய்வு அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். கூடுதல் தகவலோடு செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். பாஸ்கரன், இப்போ அங்கே அந்த பகுதியில் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் இங்கெல்லாம் அந்த ஆய்வெல்லாம் முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன சூழல்? ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கத்துல செயல்பட்டு வந்த பிரான்ஸ் நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனமான செயின்ட் கோபின் நிறுவனத்தோடு தமிழக அரசு ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த நிறுவனம் உலகத்தரத்திலான இந்த கண்ணாடி தயாரிப்பு வளாகத்தை தான் விரிவுபடுத்தி இருக்கிறது. இதனால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்தார். தமிழக முதலமைச்சருடைய வருகையை ஒட்டி அந்த நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் தமிழக முதலமைச்சருடைய வருகைக்காக காத்திருந்து உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தார்கள். நிறுவனத்தினுடைய உலகத்தரத்திலான அந்த கண்ணாடி தயாரிப்பு வளாகத்தை தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அதிகாரிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரகட தனியார் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தில் டெய்ம்லர் அப்படிங்கிற நிறுவனம் 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான டெய்ம்லர் இந்தியா வர்த்தக வாகன உற்பத்தி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தோடு தமிழக அரசு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் இந்த பஸ்களுக்கான சேஸ்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக அந்த வணிக வாகன உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது. இது போன்ற பல்வேறு நிறுவனங்களை தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். அடுத்ததாக நிசான் கார் கம்பெனியும் முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக 3 இடங்கள்ல இன்று அவர் ஆய்வுக்கான பணிகள் திட்டமிட்டு அதற்கான பணிகள் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொழிலாளர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் உற்சாகமாக வரவேற்றார்கள். அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தினார். முதலீடுகள் தொடர்பாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உண்டான பல்வேறு விதமான சலுகைகளும் அந்த நிறுவனங்கள் வழங்கக்கூடிய நடவடிக்கையாகவும் அதே நேரத்தில் உள்ளூர் மக்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்து வண்ணம் இருக்கிறார். அந்த அளவுல இந்த 3 தொழிற்சாலையுடைய தொடர் ஆய்வுக்காக தமிழக முதலமைச்சர் அங்கு சென்ற இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.